வணக்கம். நம்ம இப்போ பார்க்க இருக்கக்கூடிய கதையோட தலைப்பு அந்த குரல் என் பிள்ளையா. கதை என்னன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி சில சிந்தனைக்குரிய கேள்விகள். உங்களுக்கு மிகவும் தெரிந்த ஒரு அன்பான பர்சனிடமிருந்து உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருகிறது என்றால் அதை நீங்கள் நம்புவீர்களா? இப்போது உங்கள் குரலே உங்களை எதிர்த்து வேலை செய்கிறது என்றால் என்ன செய்வீர்கள்? ஒரு குரல் உண்மையா அல்லது ஸ்கேமா என்று உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா? ஒரு நிமிடத்தில் உங்கள் குரலை எடுத்து உங்கள் பெயரில் ஒரு மோசடி நடக்க முடிந்தால் அப்போது என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் என்ன செய்வீர்கள்? ஏஐ குரல் குளோனிங் மூலம் மோசடி நடக்கிறது என்பதை நீங்கள் அறியவில்லை என்றால் என்ன ஆகும்? உங்கள் அம்மாவின் குரலில் ஒருவர் அழைத்து பணம் கேட்டால் நம்ம அம்மா தானே என்று பணம் தருவீர்களா? இல்லை என்றால் அது மோசடி என்று நீங்கள் அறிவீர்களா? ஒரு சின்ன வாட்ஸ்அப் குரல் பதிவு ஒரு பெரிய மோசடியின் தொடக்கமாக இருக்கலாம் என்பதை நினைத்து பார்த்துருக்கீங்களா? இந்த குரல் யாருடையது என்று தெரியாதது போல இந்த டெக் உலகில் நம்ப முடியாத நிறைய உண்மைகள் கொட்டி கிடக்கின்றன. வாங்க இப்போ கதை என்னங்கிறத பார்க்கலாம். திருச்சியில் வசிக்கிற ரவி ஒரு ஓய்வு பெற்ற அரசு ஆசிரியர். அவரது மகள் ராணி சென்னையில் ஒரு ஐடி நிறுவனத்தில் வேலை பார்த்து தனியாக தங்கி இருக்கிறாள். ரவி ராணியிடம் இருந்து வாட்ஸ்அப் வீடியோ கால் வந்தால் ரொம்ப சந்தோஷமாக பேசுவார். வாரம் ஒரு முறை இருவரும் நீண்ட நேரம் வீடியோ காலில் பேசுவாங்க. ஒரு நாள் மாலை நேரம் ரவி வீடு சுத்தம் செய்து கொண்டிருந்த போது திடீரென ஒரு அழைப்பு, ஃபோன் கால். அதன் பிறகு ஒரு வாய்ஸ் மெசேஜ் ரவியின் ஃபோன் நம்பருக்கு வந்தது. வாய்ஸ் மெசேஜ் தெரியாத நம்பரில் இருந்து. எதற்கும் கேட்டு பார்க்கலாமே என்று ஆர்வத்தில் ரவி வாய்ஸ் மெசேஜை ப்ளே செய்கிறார். வாய்ஸ் மெசேஜில் ராணியின் குரல் ரொம்பவும் பதட்டமாக, அப்பா நான் பெரிய பிரச்சனையில் இருக்கேன், என் ஃபோன் வேலை செய்யலை, நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன், இப்போது நான் என் ஃப்ரெண்டோட ஃபோன்லேருந்து கால் பண்ணுறேன், அவங்க யூபிஐ நம்பருக்கு 30,000 ரூபாய் அவசரமாக அனுப்ப முடியுமா? ப்ளீஸ் அப்பா, நான் எல்லா விவரத்தையும் அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பட் இப்போது பணம் ரொம்ப அவசரம். குரலில் அழுகையும் பதட்டமும் அதே ராணி மாதிரி தான். ரவி பதற்றத்தில், ராணி என்னாச்சு, நீ ஹாஸ்பிட்டல்லையா இருக்க என்று பதில் மெசேஜ் போட்டார். அதற்கு திரும்பவும் ஒரு வாய்ஸ் மெசேஜ் பதிலாக அதே நம்பரில் இருந்து, அப்பா நான் இப்போது அதிகம் பேச முடியாது, ப்ளீஸ் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள் என்பதோட வாய்ஸ் மெசேஜ் கட் ஆகிவிட்டது. ரவி உடனே வங்கிக்கு சென்று அந்த நம்பருக்கு பணம் அனுப்ப தயாரானார். அவரது மனைவி லதா, ராணி யூஷுவலாக எமர்ஜென்சியில் நேரில் தான் கால் பண்ணுவா, இப்படி வாய்ஸ் மெசேஜ் மட்டும் அனுப்ப மாட்டாளே என்று சந்தேகப்பட்டார். ரவி குரல் அழுகை எல்லாமே நம்ம பிள்ளை மாதிரி தான் இருந்தது என்று பதட்டமாக சொன்னார். அப்போது அவங்க பக்கத்து வீட்டு பையன் அருண் வந்தான். அவன் ஐடி கம்பெனியில் இன்டர்ன்ஷிப்பில் ட்ரைனிங் செய்து கொண்டு இருக்கிறான். அருண் ரவி டென்ஷனாக இருக்கிறத பார்த்துட்டு எல்லா விஷயங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறான். அதன் பிறகு அவன் ரவியை பார்த்து, அங்கிள் இது ஒரு ஏஐ வாய்ஸ் க்ளோனிங் ஸ்கேமாக இருக்கலாம். இப்போது சோஷியல் மீடியாவில் நம்ம வீடியோ, ஆடியோ, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், யூடியூப் வீடியோ எல்லாம் இருந்தால் அதை வைத்து ஏஐ சாஃப்ட்வேரில் குரல் க்ளோன் பண்ணி நம்ம மாதிரி எக்ஸாக்டாக பேச வைக்க முடியும். இது எப்படி தெரியுமா? நம்ம வீட்டில் உள்ள டேப் ரெக்கார்டரில் ராணி பேசினது ரெக்கார்ட் பண்ணி அதை ப்ளே பண்ணி, அப்பா நான் பிரச்சனையில் இருக்கேன் என்று வேறு ஒருவர் சொல்லி நம்ம ஏமாற்றுவது மாதிரி. அதற்கு ரவி, ஆனால் அந்த குரல் நம்ம ராணி மாதிரி தான் இருந்தது அருண் என்று சொல்கிறார். அப்போது அருண், அதுதான் ஏஐ மேஜிக் அங்கிள். இப்போது ஸ்கேமருக்கு ராணி பேசும் 2-3 நிமிட வீடியோ, ஆடியோ கிடைத்தால் போதும். அதை ஏஐ சாஃப்ட்வேருக்கு கொடுத்தா அந்த குரல், அந்த ஃபீல், அந்த அழுகை எல்லாமே நம்ம பிள்ளை மாதிரி வரும். அவங்க யூஷுவலாக யூபிஐ, பேடிஎம், கூகுள் பேயில் பணம் அனுப்ப சொல்லுவாங்க. அதனால தான் அவசரத்தில் யோசிக்காமல் பல பேர் பணம் அனுப்பி விடுவார்கள் என்று சொல்கிறான். இப்போது கதையில் ஒரு பெரிய திருப்பம். அருண் சொல்கிறான், இது மாதிரி அங்கிள் ராணிக்கு நேரில் கால் பண்ணி பாருங்கள், அவங்க ஃபோன் நம்பருக்கு டைரெக்டாக. அவங்க பிக் பண்ணல அப்படின்னா வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுங்கள், அல்லது நம்மளுக்கு மட்டும் தெரிந்த ஒரு சீக்ரெட் கொஸ்டினை கேளுங்க, அதுக்கு அவங்களுக்கு மட்டும் தெரிந்த ஆன்சரை கரெக்டாக சொன்னாங்க அப்படின்னா அது ராணி தான். இப்போது ரவி ராணிக்கு டைரெக்டாக அவருடைய செல் நம்பருக்கே கால் பண்ணுறாங்க. ஃபோன் பிக்கப் ஆகுது.
ராணி தான் பேசுகிறாங்க. ரொம்பவும் நிதானமாக நல்லா இருக்கீங்களாப்பா என்று கேட்கிறார். அதற்கு ரவி, உன்னுடைய ஃபோன்லேருந்து ஒரு கால் நீ தான் பண்ணினியேம்மா, ரொம்பவும் பதட்டமாக அழுகையாக 30,000 ரூபா பணம் அனுப்பி வைக்க சொல்லி ஒரு வாய்ஸ் மெசேஜ் வந்ததே அப்படின்னு கேட்கவும், ராணி இல்லைப்பா, நான் அப்படியெல்லாம் எதுவும் கேட்கவே இல்லையே அப்படின்னு சொல்கிறார். அதற்கு ரவி மிகவும் பதட்டமாக, நீ நல்லா இருக்கியாம்மா, உனக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாரு. இல்லைப்பா, நான் பர்ஃபெக்ட்லி ஃபைனப்பா, நான் ஆஃபீஸில் தான் இருக்கேன், யாருக்கும் எமர்ஜென்சியாக பணம் போட சொல்லவில்லை என்று பதில் சொன்னாள். அப்போது தான் ரவிக்கும் லதாவுக்கும் புரிந்தது அது ஏஐ வாய்ஸ் க்ளோனிங் ஸ்கேம் என்று. அருண் ஒரு நாள் ஃபேமிலி குரூப்பில் ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பினான். அங்கிள், எமர்ஜென்சி கால் வந்தால் முதல்ல டீப் பிரீத் வாங்குங்க, அதாவது நல்லா மூச்சை உள்ளே இழுத்து விடுங்க, பதட்டம் அடையாதீங்க, அவங்க சொல்கிறது உண்மைதானா அப்படின்னு ஆல்டர்னேட் சேனலில் செக் பண்ணுங்கள், வீடியோ கால், டைரக்ட் ஃபோன் கால் அல்லது நம்ம சீக்ரெட் கொஷின், ஓடிபி, பின், யூபிஐ, பேங்க் டீட்டெயில்ஸ் எதையும் யாரிடமும் சொல்லாதீங்க, அது நம்ம வீட்டுக்குள்ள ரகசியம் மாதிரி. இப்போது ஏஐ வாய்ஸ் க்ளோனிங், டீப்ஃபேக் எல்லாமே அடிக்கடி வாட்ஸ்அப் குரூப்பில் ஃபார்வர்ட் ஆகுது. அதனால அவேர்னஸை எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். சந்தேகம் வந்தால் உடனே சைபர் கிரைம் போலீஸுக்கு, சைபர் கிரைம் போலீஸ் நம்பர் 1930 கால் பண்ணுங்கள். ஒரு நிமிடம் யோசித்த ஒரு குடும்பம் பாதுகாப்பாக இருக்க முடியும் என்று கூறினான். இப்போது ரவி, லதா, ராணி ஆல் ஃபேமிலி குரூப்பில் கோட்வேர்டு வைத்திருக்கிறார்கள். குடும்ப வாட்ஸ்அப் குரூப்பில் ஏஐ வாய்ஸ் க்ளோனிங் ஸ்கேமுக்கு எச்சரிக்கை என்று அனுப்பி எல்லோரையும் விழிப்புடன் இருக்க வழிவகுத்தார்கள். அருண் அண்டை வீடுகளிலும் ஒரு எமர்ஜென்சி கால் வந்தால் யாரும் உடனே பணம் அனுப்பாதீங்க, டபுள் செக் பண்ணுங்க என்று சொல்ல ஆரம்பித்தான். அந்த ஏஐ வாய்ஸ் க்ளோனிங் ஸ்கேமிற்கு பிறகு அப்பா ரவி, அம்மா லதா, ராணி ஆல் சேஞ்ச்ட். இப்போ எமர்ஜென்சி கால் வந்தால் ரொம்ப காமாக இருக்கிறாங்க. நீங்கள் சொல்கிறது உண்மைதானா என்று டைரெக்டாக அவங்களுடைய மொபைல் ஃபோனுக்கே கால் பண்ணுறாங்க. இல்லைன்னா வீடியோ கால் பண்ணி பார்க்குறாங்க வாட்ஸ்அப்பில். இல்லைன்னா அந்த ஃபேமிலியில் ஒரு சீக்ரெட் கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்காங்க, அதுக்கு ஒரு சீக்ரெட் ஆன்சரையும் செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வீட்டில் உள்ள பசுமை நிற பையன் பெயர் என்ன அப்படிங்கிற மாதிரி. அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வெளியில் உள்ள யாருக்கும் தெரியாது. அதுதான் அவங்களுடைய ஃபேமிலிக்கான ஒரு கோட் வேர்டு, அவுட்சைடர்ஸ் யாருக்கும் தெரியாத ஒரு கோட் வேர்டு. வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் ப்ரைவசி செட்டிங்ஸை ரொம்ப டைட்டாக வச்சுட்டாங்க. இனி அவுட்சைடர்ஸ் யாருக்கும் நம்ம வீடியோ, ஆடியோ, ஃபோட்டோஸ் எல்லாம் பப்ளிக்காக போகக்கூடாது அப்படின்னு ஒரு நல்ல முடிவை எடுத்துட்டாங்க. ஓடிபி, பின், யூபிஐ டீட்டெயில்ஸ் இது எல்லாமே உயிர் ரகசியம், யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு எல்லாருமே சேர்ந்து ஒரு உறுதி எடுக்கிறாங்க. இப்போது நாம் சில சிந்தனைக்குரிய கேள்விகளை பார்க்கலாம். உங்கள் குடும்பத்தில் ஒரு எமர்ஜென்சி கால் வந்தால் அதை நீங்கள் உடனே நம்பிடுவீங்களா? இல்லைன்னா அல்டர்னேட் சேனலில் அந்த காலை உறுதி செய்வீங்களா? உங்கள் பிள்ளைகள், பெற்றோர்கள் எல்லோருக்கும் ஏஐ வாய்ஸ் க்ளோனிங் ஸ்கேம்ஸை பற்றி தெரியுமா? அவங்களுக்கு இந்த அவேர்னஸை நீங்கள் கொடுத்துருக்கீங்களா? உங்கள் சோஷியல் மீடியா ப்ரைவசி செட்டிங்ஸை ஸ்ட்ராங்காக வச்சுருக்கீங்களா? உங்கள் குடும்பத்தில் சீக்ரெட் கோட்வேர்டு வச்சுருக்கீங்களா? இப்போது ரவியின் குடும்பம் ஒரு குரலை மட்டும் நம்பி பணம் அனுப்ப மாட்டோம், முதல்ல டபுள் செக் பண்ணுவோம் என்று உறுதி எடுத்தனர். இந்த வாரம் உங்கள் குடும்பத்தாரும் நண்பர்களும் ஏஐ வாய்ஸ் க்ளோனிங், எமர்ஜென்சி ஸ்கேம்ஸ் பற்றி விழிப்புணர்வுடன் இருக்க செய்யுங்கள். ஓடிபி, பின், யூபிஐ நம்பர்களை யாரிடமும் பகிர வேண்டாம். டவுட் வந்தால் 1930க்கு கால் பண்ணுங்கள். உங்கள் அனுபவத்தை மற்றவர்களுக்கு பகிருங்கள். அனைவரும் பாதுகாப்பாக இருக்க உதவுங்கள். நன்றி.